ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்ன சொல்கிறாங்க, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க. அதுக்கப்புறமா சாரதம்மா என்ன பண்ணுறாங்க, உங்களுக்காக தான் எப்போவும் வந்து நான் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்காகவே தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் எனக்காகன்னு ஒரு விஷயம் கேட்கும்போது நீங்கள் மட்டும் வேண்டாம் அப்படின்றீங்களே, அதுக்கு நான் போகாமலே இருந்துறேன் அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ண உடனே காவிரியும் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் இல்லையா, அதனால சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. பக்கம் செல்வி அக்கா கூட கிச்சனில் விடாமல் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து சமைச்சிட்ருக்காரு. நம்ம விஜய் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து வந்து சமைச்சிட்ருக்காரு, நம்ம காவேரிக்கு பிடிச்ச மாதிரி. பிரகாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே வர, அதுக்கப்புறம் விஜய் ரிசீவ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம தாத்தா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க எங்கள் சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறமா காவேரியோட மனசுக்குள்ளே இவங்க எல்லாரையும் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாமா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. குழந்தையும் வந்து ஆசையாக ஓடி வராங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சாரதாமாவை வந்து கொஞ்சிட்ருக்காங்க. இந்தாடா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலகாரங்கள் எல்லாத்தையும் வந்து குழந்தைகிட்ட வந்து கொடுக்குறாங்க. பக்கம் தாத்தாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா முகத்தை பார்த்ததும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் வந்து அவரும் இருக்கார். அதுக்கப்புறம் சாப்பிடவா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பரிமாறுறாங்க. காவேரி வந்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குக்காக்கா சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, இது சமைச்சது எங்களோட செல்வி அக்கா கிடையாது டீச்சர், எங்களோட டேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க நம்ம காவேரியும். முடிச்சதுக்கப்புறமா வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம பாப்பா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாரதாம்மாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க தாத்தா. எல்லாத்துக்கும் வந்து மன்னிப்பு கேட்டால் வந்து அது சரி வராதாம்மா, இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, எங்களோட சுயநலத்துக்காக விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னோடய பேத்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்லிட்டுருக்காரு. இனிமேலும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்ல கொண்டாரு. அமைதியாக இருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா வந்து தடுக்கிறாரு. வாங்க மிஸ், இதை தான் எங்கள் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை வந்து சுற்றி காட்டுறாங்க. ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்காங்க நம்ம காவேரி. அப்போ இதுதான் எங்கள் அம்மாவோடது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட திங்ஸ்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து எடுத்து காட்டுறாங்க நம்ம காவேரி கிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயே குழப்பமாகுது. இதெல்லாம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஏன் நமக்கு இது மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இவரோட பேரும் வந்து விஜய் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒன்று வந்து நமக்குள்ளே குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. வந்து ஒருத்தர் அதே ஆள் எப்படி நேரில் வர முடியும், அது இல்லாமல் இந்த பேரை கேட்கும்போது நமக்கே ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது, இப்போ இவரோட பேரும் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து அவங்களுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. பேசுகிறாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அடுத்ததாக சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவை பற்றி கேட்க, கிளம்பலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இந்த வாரம் வந்து காவேரிக்கு பிறந்தநாள் வருதுப்பா, வீட்டுக்கு வந்துடுங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது கேட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மாவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் மாமா அப்படிங்களா, நாங்கள் வந்துடுறேன் குழந்தைய கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, மிஸ் உங்களுக்கு பர்த்டே வரப்போதா, ஐ ஜாலி சூப்பர் நான் வரேன் என்ன அப்படின்ற மாதிரி குழந்தையும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம காவேரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. ஏன்னா வந்து தேவையில்லாமல் அவங்களாம் வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக கோவம் வரத்தானே செய்யும். அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம காவேரிக்கு. கண்டிப்பாக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சாரதாம்மா உண்டில்ல தான் பண்ண போகிறாங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா என்னம்மா நினச்சிட்ருக்க உன் மனசில், ஏதோ நீ ஆசைப்பட்ட அப்படின்றதுனால நான் வந்தேன், ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்னடி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் சொல்ல, பின்ன எதுக்காகம்மா இப்போ என்னோட பிறந்த நாளுக்கு அவங்கள கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் சொன்னல காவேரி அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அதனால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை சாக்க வச்சு பேசிகிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கோவமடைகிறாங்க. என்னோட பிறந்த நாளும் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக நம்ம யமுனாவும் கங்காவும் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல், திடீர்னு எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் உன்னோட பிறந்த நாளுக்காக தான் வந்திருக்கோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னோட பர்த்டேக்காக வந்திருக்கீங்களா, என்ன சொல்கிறீங்கக்கா, இந்த மாதிரிலாம் எப்போவுமே எனக்காக வந்தது கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லடி எனக்கு வரணும் தோணுச்சு, அதனால தான் அப்படியே யமுனாவே வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்கிறாங்க. ஏதோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம காவேரியும் பேசுகிறாங்க. காவேரி வந்து காலையிலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிறந்தநாள் ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. அடுத்ததாக விஜய் பார்த்ததும் எல்லாம் வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இப்போ ஒரு சூப்பரான கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து காவேரிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு விஜய். இதை வாங்க மறுக்க அதுக்கப்புறம் சாரதாம்மா சொல்கிறாங்க, தம்பி தான் வந்து இவ்வளோ தூரம் கொடுக்குறாரு இல்லைம்மா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது மூலிமா வந்து அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன இவங்க ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. காவேரி கிட்ட குழந்தையும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் பற்றி விசாரிச்சுட்ருக்காங்க. நிவின், அதுக்கப்புறம் யமுனா, அதுக்கப்புறம் நம்ம கங்கா எல்லாருமே வந்து விஜயை பார்த்து பேசிகிட்ருக்காங்க.
இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னது ரொம்ப நாள் பழகுன மாதிரி இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற குழப்பம் நிறையவே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து குழந்தைய பார்த்ததும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இது அம்மா தான் இந்த குழந்தைய பார்த்து கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ கங்காக்காவும் அப்படி தான் இருக்கா, யமுனாவும் இப்படி தானே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. பார்த்து நான் அவங்கள என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல என்ன பெரியமான்னு கூப்பிடணும், அவளை சித்தின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னடா இது முறை வச்சுலாம் சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து குழம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா 2 குழந்தைங்களும் வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட இப்படி இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அம்மு. அடுத்ததாக வந்து நிவின், விஜய் 2 பேருமே பேசிகிட்டு இருந்ததை பார்த்து ரொம்பவே குழப்பமடைகிறாங்க நம்ம காவேரி. எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய்கிட்டேயும் குழந்தைகிட்டேயும் நடந்துக்கிறத பார்த்து பயங்கரமான ஒரு சந்தேகம் எழும்புது. இதன் மூலியமா என்ன நடந்துச்சு, ஒருவேளை அந்த 5 வருஷ கேப்பில் எனக்கு ஏதாவது ஆயிருந்ததா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற உண்மையை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்குறாங்களா. இதன் மூலியமா இதுக்கு மேலேயும் வந்து காவேரி கிட்ட மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாங்களா. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து விஜய் வந்து எஃபர்ட் எடுத்து வந்து செய்கிறாரா. பழைய காராகட்டும், பழைய விஷயங்கள் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு இதன் மூலயமா காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் திரும்பி வருதா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.